வணக்கம் நண்பர்களே, ஜெயகுரு கேடிஎன்எல் மோட்டிவேஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாத அமாவாசை வழிபாடு. சித்திரை மாசத்துல வரக்கூடிய இந்த அமாவாசை மிகவும் விசேஷமானது. தமிழ் புத்தாண்டின் முதல் மாதத்தில் வரும் முதல் அமாவாசை. பிதுர் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக இதை கருதப்படுகிறோம். சித்திரை மாசத்துல பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் மேச ராசியில் உச்சபலம் பெற்று விளங்குவார். அது மட்டுமின்றி சூரிய பகவான் இந்த மாதத்துல முழுமையாக கிழக்கு நோக்கி உதிப்பார். சூரிய பகவானதை நம்ம பித்ருக்காரகன் என்று அழைக்கப்படுகிறோம். சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இணையும் காலம்தான் அமாவாசை நாளாக நம்ம கொண்டாடப்படுகிறோம். அன்றைய தினத்தில் செய்யப்படும் தர்ப்பணம் மற்றும் தானங்கள் இரட்டிப்பு பலனை தரும். இந்த மாதத்துல ஏப்ரல் 16ஆம் தேதி 17ஆம் தேதி 2 நாள் அமாவாசை திதி இருக்கு. ஏப்ரல் 16ஆம் தேதி இரவு 7:32க்கு தொடங்கி ஏப்ரல் 17ஆம் தேதி மாலை 5:47 வரை அமாவாசை திதி உள்ளது. ஏப்ரல் 16ஆம் தேதி சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு தொடங்கும் அமாவாசையை நம்ம போதாயன அமாவாசை என்று அழைக்கப்படுகிறோம். இந்த ஏப்ரல் 16ஆம் தேதி நம்ம என்ன பண்ணலாம்னா, முன்னோர்களை நினைச்சு அவர்களுக்கு தீபம் ஏற்றி வழிபடலாம். நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி தெற்கு திசை நோக்கி விளக்கேற்றி வழிபடுவது சிறந்தது. ஏப்ரல் 16ஆம் தேதி அன்றைய தினம் திஷ்டி சுத்தி போடுறவங்க போட்டுக்கலாம். ஏன்னா அடுத்த நாள் இரவு அமாவாசை இல்லை, மாலை 5:47 முடியறதுனால நம்ம வியாழக்கிழமையே திஷ்டி சுத்தி போடுறவங்க போட்டுக்கலாம். அடுத்தது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலை 6 to 10 முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துக்கிறவங்க கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முன்னோர்களுக்கு இலை போட்டு வழிபடுற நேரம் பார்த்தீங்கன்னா 12 to 2. இந்த டைம்ல முன்னோர்களுக்கு இலை போட்டு வழிபடுவதற்கான சிறந்த நேரம். அன்றைய தினம் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது மிகச்சிறப்பு. நம்ம தர்ப்பணம் கொடுத்துட்டு படையல் போடுறதுக்கு முன்னாடி காக்காவுக்கு எள் கலந்த சாதம் வைக்கிறது சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க. அன்னதானம் செய்வது மிகச்சிறந்தது. அமாவாசையை வழிபடுவதால் முன்னோர்கள் ஆசி கிடைப்பதோடு குடும்பத்தில் உள்ள பிதுர் தோஷம் நீங்கும். தேவையற்ற சண்டைகள் மறைந்து குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவும். தடையின்றி வம்சம் தழைக்கவும் புத்திரபாக்கியம் கிடைக்கவும் இந்த வழிபாடு உதவும். நீண்ட நாட்களாக தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் கைகூடும். அமாவாசை இருக்கிறீங்கன்னா உணவு அருந்தாமல் தர்ப்பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காக்காவுக்கு உணவு வச்ச பின்னரும் நீங்க சாப்பிட்றது நல்லது. அமாவாசை தினத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, வீடு துடைக்கக்கூடாது, கோலம் போடக்கூடாது, மாமிசம் சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.